எதுக்கே கத்துற? இது இரங்கல் கூட்டம் தானே, எதுக்கு விசில் அடிங்க? இந்த விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. தம்பி, யாரு சொன்னா கேட்பீங்க? எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். பசி வேலையாகவும் இருக்கிறது. நீங்கள் என்னை நெருக்கியதில் நசுக்கியதில் களைப்பாகவும் இருக்கிறது. இந்த விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. உட்காருங்க. இங்க இவ்வளவு பேர் எதுக்கு தம்பி நிக்கிறீங்க? பின்னால இவ்வளவு பேர் எதுக்கு நிக்கிறீங்க? எனக்கு புரியல, எதுக்காக நிக்கிறீங்க? நீங்களாம் இறங்கி போய் உட்கார்ந்த பிறகுதான் நிகழ்ச்சி தொடங்கும். ஹலோ ஹலோ, போய் உட்காருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் மேடைக்கு அழைக்கிறோம். தயவு செய்து போய் எதிரில் உட்காருங்க. ஹலோ ஹலோ. தம்பி, யாரு சொன்னா கேட்பீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏன் அது மேல இது மேல ஏறி நிக்கிறீங்க? போய் உட்காருங்க. தம்பி உட்காரு. கீழே ஒன்று தரையில் உட்காரு, இல்லைன்னா போய் நாற்காலில் உட்காரு. உனக்கு பின்னால் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கல்ல. ஏய், அமைதி காத்து உட்காந்துருக்கலாம். எழுந்துருங்க. அந்த அம்மாவெல்லாம் எழுந்துக்க சொல்லுங்க. அம்மா உட்காந்துருக்க அம்மாவெல்லாம் எழுந்துருங்க. எழுந்திருச்சு ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்கே கத்துற? இது இரங்கல் கூட்டம் தானே, எதுக்கு விசில் அடிங்க? சுமையா இருக்க முடியுதா? என்ன நிகழ்ச்சி? உட்கார, கீழே உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு, அப்படி உட்காரு. இந்த நிகழ்ச்சியை 2 மணிக்குள்ளாக முடித்துக்கொண்டு திருப்பூர் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆனால் 4 மணி ஆகிவிட்டது. எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். பசி வேலையாகவும் இருக்கிறது. நீங்கள் என்னை நெருக்கியதில் நசுக்கியதில் களைப்பாகவும் இருக்கிறது. பேசும் மனநிலையில் இல்லை. விரைந்து திருப்பூருக்கும் செல்ல வேண்டுமே என்கிற நெருக்கடியில் உங்கள் முன்னால் நிற்கிறேன்.